பிரைஸ் அலாட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்ம தரிசன ஜெபைக்கத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மாவின் ஆகாரமாக ஏசாயா 41:10 கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்படுறது: நீ பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தான் நமக்கு சகாயராக இருக்கிறார். சகாயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலன், ஒரு சத்துவம். நமக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருக்கு தான் சகாயர் அப்படிங்கிற பெயரே இருக்குது. நம்முடைய தெய்வம் தான் சகாயம் பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில், இன்னும் உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் சகாயம் இல்லாமல் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நமக்கு சகாயம் செய்து நம்முடைய தலைநிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஆண்டவருடைய நாமம் நம்மோடு இருக்கிறபடியினால் அவர் பலப்படுத்துவார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதின் வலதுகரத்தினால் தாங்குவேன்னு சொன்ன தெய்வம் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம்மா. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு சகாயராக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதியும் பலத்தால் இடையேட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.